அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். ஏற்கனவே 2ஆம் பாவமும் அதன் உறவு முறைகளும் எம்முடைய பதிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பதிவில் லக்கண பாவமும் அந்த லக்கணத்துக்குரிய உறவு முறைகளும் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் லக்கணம், லக்னாதிபதி. இந்த லக்கணம் 2ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமாக வருகிறது. இளைய சகோதரனுக்கு லக்கணம் லாபஸ்தானமாக வருகிறது. தாயாருக்கு லக்கணம் தொழில் ஸ்தானமாக வருகிறது. புத்திரஸ்தானத்துக்கு லக்கணம் பாக்கியஸ்தானமாக வருகிறது. சத்ருஸ்தானத்துக்கு லக்கணம் அஷ்டமஸ்தானமாக வருகிறது. லக்கணம் மனைவிக்கு கலஸ்திரஸ்தானமாக வருகிறது. லக்கணம் ஆயுள் ஸ்தானத்துக்கு சத்ருஸ்தானமாக வருகிறது. பாக்கியஸ்தானத்துக்கு லக்கணம் புத்திரஸ்தானமாக வருகிறது. தொழில் ஸ்தானத்துக்கு லக்கணம் சுகஸ்தானமாக வருகிறது. மூத்த சகோதரனுக்கு லக்கணம் இளைய சகோதர ஸ்தானமாக வருகிறது. லக்கணம் விரயஸ்தானத்திற்கு தனஸ்தானமாக வருகிறது. தாய் வழி பாட்டிக்கு லக்கணம் கலஸ்திரஸ்தானமாக வருகிறது. தாயின் மூத்த சகோதரனுக்கு லக்கணம் விரயஸ்தானமாக வருகிறது. தாயின் இளைய சகோதரனுக்கு லக்கணம் ஆயுள் ஸ்தானமாக வருகிறது. தாயுடன் பிறந்த இளைய சகோதரன் மனைவிக்கு லக்கணம் தனஸ்தானமாக வருகிறது. தந்தையுடன் பிறந்த மூத்த சகோதரனுக்கு லக்கணம் கலஸ்திரஸ்தானமாக வருகிறது. மூத்த அத்தைக்கும் லக்கணம் கணவன் ஸ்தானமாக கலஸ்திரஸ்தானமாக வருகிறது. தந்தை வழி பாட்டனுக்கு லக்கணம் பாக்கியஸ்தானமாக வருகிறது. தந்தை வழி பாட்டிக்கு லக்கணம் தனஸ்தானமாக வருகிறது. தந்தையின் தொழிலுக்கு லக்கணம் அஷ்டமஸ்தானமாக வருகிறது. தந்தையின் பாக்கியஸ்தானத்துக்கு லக்கணம் அதுக்கு பாக்கியஸ்தானமாக வருகிறது. அதாவது 9க்கு 9ஆம் இடமாக வருகிறது. மூத்த சகோதரனின் தொழிலுக்கு லக்கணம் சத்ருஸ்தானமாக வருகிறது. இளைய சகோதரனின் தொழிலுக்கு லக்கணம் தனஸ்தானமாக வருகிறது. மனைவியின் தொழிலுக்கு லக்கணத்துக்கு, அதாவது மனைவியின் தொழிலுக்கு 10க்கு 10ஆன இடமாக லக்கணம் வருகிறது. பெரியப்பா பெரியத்தை தொழிலுக்கு தொழிலான 10ஆம் இடமாக வருகிறது. இளைய சின்ன மாமன் சித்திக்கு லக்கணம் ஆயுள் ஸ்தானமாக வருகிறது. இளைய சின்ன மாமன் சித்திக்கு லக்கணம் தொழில்ஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வருகிறது. தாய் வழி தாத்தாவுக்கு லக்கணம் தனஸ்தானமாக வருகிறது. தாய் வழி பெரிய மாமா பெரியம்மாவுக்கு லக்கணம் தொழில்ஸ்தானத்துக்கு அது சுகஸ்தானமாக வருகிறது. இப்படி லக்கணம் பல்வேறு உறவுகளை, தொழில்களை, விரயத்தை, லாபத்தை, நஷ்டத்தை சொல்லுகிறது. இதுவரைக்கும் யாரும் இது போன்ற வீடியோ வெளியிட்டதில்லை. எல்லோரும் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பதிவீடு செய்யப்படுகிறது. ஜோதிடர் அல்லாத தொலைதூர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய
தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் ஜாதகத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் பார்ப்பதற்காக மிக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதை தொலைதூரத்தில் இருப்பவர்களெல்லாம் நேரில் வர தேவையில்லை. அவரவர் இல்லத்திலே இருந்தபடியே ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்து கொள்ளலாம். அதனால் உங்கள் பயண செலவு மிச்சம், உங்களுடைய நேரம் விரயமாவது மிச்சமாகிறது. எமது அடுத்த பதிவில் 3ஆம் பாவம் சொல்லும் உறவு முறைகள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.